எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 1.19 சொல்லித்தரேன். ஷோ தட் த மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் நான் சிங்குலர் அண்ட் ரெடியூஸ் இட் டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் A வந்து not equal to 0 ன்னு சொல்லி காமிக்கணும். டிட்டர்மினன்ட் A இப்போ கண்டுபிடிக்கலாம். 3 1 4 2 0 minus 1 5 2 1. So 3 into 0 minus 1 2 1 minus 1 2 minus 1 5 1 plus 4 2 0 5 2. Three into 0 plus 2 this into minus this அப்படி பண்ணணும். minus 1 into 2 plus 5 4 into 2 2s are 4 minus 0 3 2s are 6 minus 5 plus 2 7 7 minus 7 4 4s are 16 6 minus 1 minus 1 16 minus 1 15. So not equal to 0. ஸோ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக இங்கே நான் பண்ணுறேன். நான் 3 1 4 2 0 minus 1 5 2 1. ஸோ இது R1 R2 R3 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1 தான் இருக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி காமிக்கணும். 1 0 0 0 1 0 0 0 1 வரணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் 0 கொண்டு வரணும். இப்போ அதுதான் எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே 1 வரணுன்றனால R1 இம்ப்ளைஸ் R1 டிவைடட் பை 3 பண்ணால் எல்லா நம்பர்ஸ்லையுமே ரோ 1 ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணுறேன். 1 1 by 3 4 by 3 இங்கே 2 0 minus 1 5 2 1. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் 0 கொண்டு வரணும்னால இந்த R1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த எலிமெண்ட் 0 வரும். நான் ஐடென்டி மேட்ரிக்ஸில் இது 0 கொண்டு வரணும் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை நான் திருப்பி எழுதிக்கிறேன். 1 1 by 3 4 by 3 1 1 by 3 4 by 3 2 0 minus 1 5 2 1. So R2 implies R2 minus 2 R1. Row 1 அப்படி தான் இருக்கு. 1 by 3 4 by 3. ஸோ இது 2 minus 2 0. இங்கே 0 minus 2 into 1 by 3. ஸோ minus 2 by 3. இங்கே minus 1 minus 2 into 4 by 3. minus 3 4 2s are 8 by 3. minus 11 by 3. இது அப்படி எடுத்துக்கலாம். 5 2 1. ஸோ இந்த எலிமெண்ட் இப்போது 0 பண்ணணும். அப்போ இந்த ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் இது 5ஆல் இருக்கனால இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 5 R1. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதனால் அதில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 0 minus 2 by 3 minus 11 by 3. ஸோ 5 minus 5 0. இங்கே சைடில் போட்டு பார்க்கலாம். 2 minus 5 into 1 by 3. 3 2s are 6 minus 5 6 minus 5 1 by 3. ஸோ இங்கே 1 minus 5ஆல் 5 into 4 by 3. 3 minus 5 4s are 20 by 3 minus 17 by 3.
ஸோ இங்கே 0 கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து 1 கொண்டு வரணும். அதனால -2/3 டிவைடட் பை -2/3 பண்ணோம்னா இங்கே 1 வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி இது 0 பண்ணிக்கலாம். R2 implies R2 divided by -2/3. R1 எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 இது -2/3 divided by -2/3 னா 1 ஆகிடும். இங்கே -11/3 divided by -2/3. 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 11/2. ஸோ இங்கே 0 1/3 -17/3. இப்போ இதை 1 பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 0 கொண்டு வரணும். அதுக்கு இந்த ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். R3 implies R3 minus 1/3 R2. R1 R2 எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதனால அது அப்படி இருக்கட்டும். 4/3 0 1 11/2 0 1/3 minus 1/3 0 minus 17/3 minus 1/3 into 11/2. So இங்கே 3 2s are 6 into 2 into 2 பண்ணலாம். minus 17 2s are minus 34 minus 11 whole divided by 6 minus 45 divided by 6. இது 3 டேபிளில் போகும். 15 3s are 45 3 2s are 6. So minus 15/2. ஜீரோ பண்ணாச்சு. இப்போ இந்த ரோவை 1 பண்ணணும். ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸில் இங்கே 0 0 1 இருக்கணும். அதனால R3 implies R3 divided by minus 15/2. R1லாம் சேஞ்ச் பண்ணல, அதனால அது அதே நம்பர் எழுதியிருக்கேன். 1 1/3 4/3 0 1 11/2 0 0 1. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த 0 பண்ணலாம். ஸோ R2 implies R2 minus 11/2 R3. ஏன்னா இது 11/12 மல்டிப்ளை பண்ணால் தான் 0 ஆகும். ஸோ 1 1/3 4/3 0 1 11/2 minus 11/2 0 ஆகிடும். இது ஆல்ரெடி 0 0 1 பண்ணியாச்சு. ஸோ இந்த ரோவை யூஸ் பண்ணி இது 0 பண்ணலாம். இந்த ரோவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இது 0 பண்ணிக்கலாம். ஸோ R1 implies R1 minus 1/3 R2. ஸோ 1 0 4/3 0 1 0 0 0 1. ஸோ இதை 0 பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவை யூஸ் பண்ணிக்கலாம் R3. ஸோ R3 implies R1 implies R1 minus 4/3 R3. 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தாச்சு. 3/3 ஆர்டரில் இருக்கிறனால. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.